மதுரையில் காவல்துறையால் அகற்றப்பட்ட கொடிக்கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீண்டும் கொடியேற்றி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புதூர் மண்ணில் இன்றைக்கு இந்த கொடியை ஏற்றி வைத்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொடியை ஏற்றுவதற்காக அறப்போராட்டத்தை முன்னெடுத்த புதூர் வாழ் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நமக்கு கொடி ஏற்றுவதே ஒரு யுத்தமாக இருக்கிறது. இது 35 ஆண்டுகளாக நாம் சந்தித்து வருகிற சவால். பொதுவான பிரச்சனைகளுக்காக நாம் போராடினாலும் கூட, அனைத்து தரப்பு மக்களுக்காக நாம் வாதாடினாலும் கூட, மைய நீரோட்ட அரசியலில் நாம் நின்றாலும் கூட, இன்னும் நமக்கு கொடியேற்றுவதே ஒரு யுத்த களமாக இருக்கிறது. என்றாலும் கூட அவ்வப்போது அறவழியில் போராடி அவற்றையெல்லாம் தகர்த்து அங்குலம் அங்குலமாக முன்னேறி தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. முதலில் இந்த மண்ணிலே இந்த கொடியை நான் ஏற்றிய போது, இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்று நான் பிரகடனம் செய்தேன். 34 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திராவிலும், தெலுங்கானாவிலும், கர்நாடகாவிலும், கேரளாவிலும், மகாராஷ்டிராவிலும் இந்த கொடி குக்கிராமங்களில் எல்லாம் பறக்கிறது. மதுரையில் காவல்துறையால் அகற்றப்பட்ட கொடிக்கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீண்டும் கொடியை ஏற்றி அதற்பின் உரையாற்றிய இந்த காட்சிகளையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.